வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து நிறுவனங்களில் காலி பணியிடங்கள் எப்பொழுது வெளியாகும்? முதல்வர் விஜய் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் சீர்படுத்துவாரா? போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடுவார்? இதை குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2025 நடந்த போக்குவரத்து துறையில் நடந்த முறைகேடுகள் சீர்களையப்படுமா? இவற்றை பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோ தொகுப்பாக பார்க்கலாம். ஸோ 2026 டிஎன்எஸ்டிசி வேக்கன்சிஸுடைய லிஸ்ட்டு. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ வெளியிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் 2025 டிஎன்எஸ்டிசியில் பெண்டிங் லிஸ்ட்டு 850 பேர் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. அந்த பெண்டிங் லிஸ்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க? டிசிசியோடைய முறைகேடுகள். ஸோ பலதரப்பட்ட முறைகேடுகள் டிசிசியில் இருக்குது. இந்த முறைகேடுகள் களையப்படுமா? மீண்டும் செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாமை மீண்டும் நடத்த சொல்லியிருக்காங்க. என்ன நடக்கிறது? ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ இதுவா இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்களா? மொத்தம் 28,000 வேக்கன்சிஸை ஃபில் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகம். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அப்டேட் என்னவாக இருக்கும்? யார் யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பித்துக்க முடியும்? ஸோ இதை பற்றின இந்த ஒரு வீடியோவை முழுமையாக நம்ம பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். போக்குவரத்து கழகத்தில் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட இருக்காங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை எடுத்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு சில பல சிக்கல்கள் வரும். அது எடுக்கிறப்ப தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்ட பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து கொள்ளலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகுன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் அப்டேட் எல்லாமே போக்குவரத்து கழகத்தில் நமக்கு எந்த விதமான அப்டேட்ஸும் கொடுக்கப்படவில்லை. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. உடனடியாக இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் இந்த ஜூன் இல்லைனா ஜூலை முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 2025 நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அதை களையணும். அந்த மாதிரி முறைகேடோடு போட்டவங்களுடைய போஸ்டிங்கை பார்த்திங்கன்னா திரும்பவும் கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை விரைவில் கொடுக்க இருக்காங்க. இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வர இருக்குங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. போக்குவரத்து கழகம் அப்படின்றது போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் பார்த்திபன் அவர்கள் புதிய பேருந்து கொள்முதலை பற்றி சொல்லிட்டாரு. முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருடைய வெற்றி பயணம் திட்டத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு துவக்கி வைக்க போகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.